Hi friends, welcome to Showing Moon. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்ஸை எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பேக் பார்ட்டுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். ஃப்ரண்ட் பார்ட் நம்ம மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேக் பார்ட்டில் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்துருப்போம். அதில் வந்து ஷோல்டரு, நெக்கு வித்து, ஷோல்டரோட வித்து, ஆர்ம் ஹோல் லென்த்து, செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட் மெஷர்மெண்ட், இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டுக்கும் சேமாக தான் வரும். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேக் பார்ட்டில் வந்து நம்ம 34 சைஸுக்கு வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 3 மெஷர்மெண்ட் மட்டும்தான் நம்ம டேரெக்டாக பாடியில் எடுத்திருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு ஹைட்டு, ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, அபெக்ஸ் பாயிண்ட், இந்த 3 மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ணியிருந்திருப்போம். இந்த 3 இருந்தாலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு ஹைட்டு பார்க்கலாம். நெக் ஹைட் வந்து எனக்கு 6 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 6 வந்து நான் 6 கூட 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். எதுக்காகனா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ டோட்டலாக 6.5, அதாவது இங்கே இருந்து இங்கே வரைக்கும் வருது என்னுடைய நெக்கு ஹைட்டு. இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு. இதுக்கு கீழே வந்து 6. ஸோ டோட்டலாக மேலேருந்து கீழே வரைக்கும் 6.5 இன்ச். சரிங்களா? அடுத்தது ஆர்ம் ஹோல் கர்வு. ஆர்ம் ஹோல் வரையறதுக்கு நமக்கு ஆர்ம் ஹோல் கர்வ் தேவை, வந்து 1 இன்ச் போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது நம்மளுடைய ஆர்ம் ஹோல் கர்வு. அடுத்து ஃப்ரண்ட் ஹைட் நம்ம மார்க் பண்ணும்போது எனக்கு வந்து 12.5 கிடச்சிருந்தது மெஷர் பண்ணும்போது. ஸோ இந்த 12.5 அப்படிங்கிறத கூட நம்ம வந்து 1 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி டோட்டலாக 13.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, செஸ்ட்டு டிவைடட் பை 3, அது கூட 1 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். டோட்டலாக 13.5. ஸோ நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து 12.5 கிடச்சிது. அது கூட வந்து சீம் அலவன்ஸ் 1 இன்ச் ஆட் பண்ணோம். சீம் அலவன்ஸ் எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காகவும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து டோட்டலாக ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13.5 கிடச்சிருந்தது. ஸோ இங்கேருந்து இங்கே கீழே இங்கே வரைக்கும் வர்றதா நம்மளுடைய ப்ளவுஸோட ஹைட். ஓகேங்களா? அடுத்தது வந்து அபெக்ஸ் பாயிண்ட்டு. அபெக்ஸ் பாயிண்ட் வந்து எனக்கு 10 இன்ச்சஸ் கிடச்சிது நான் மெஷர் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, செஸ்ட்டு டிவைடட் பை 4 + 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அபெக்ஸ் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ அந்த அபெக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஷோல்டரில் இருந்து இங்கே வரைக்கும், அது நடுமார்பு பகுதி, இதை வந்து நமக்கு 10 இன்ச்சஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து நமக்கு தேவை சென்டர் டாட் இருக்குது இல்லைங்களா? அந்த சென்டர் டாட்டோட ஹைட்டு தேவை. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஹைட்டில் இருந்து அபெக்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் டாட்டோட ஹைட் கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து எனக்கு 12.33 போட்டிருக்கேன். ஏன்னா நான் இங்கே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது எனக்கு வந்து 12.33 கிடச்சிது. நீங்கள் வந்து 12.5ன்னு கூட 12.5ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுலேருந்து அபெக்ஸ் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய சென்டர் டாட்டோட ஹைட். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய சென்டர் டாட்டோடைய ஹைட். அடுத்தது வந்து சென்டர் டாட்டோட வித்து. சென்டர் டாட் வித்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் சென்டர் டாட் ஹைட் எடுத்தீங்களே, இந்த 2.5, இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் சென்டர் டாட்டோட வித்து. ஸோ 2.5 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.25 கிடைக்கும். இதுதான் உங்களுடைய சென்டர் டாட்டோட வித்து. அதாவது இங்கே இருந்து இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இங்கேருந்து இந்த பக்கம் 1.25 இன்ச். ஓகேங்களா? நீங்கள் சென்டர் டாட் பிடிப்பீங்க இல்லையா, அதோட வித்து வந்து 1.25 இன்ச் 2 பக்கமும். அதான் நம்ம சென்டர் டாட் இங்கே எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ், அது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். செஸ்ட்டு டிவைடட் பை 8. ஓகேங்களா? நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 4.25 கிடச்சிருக்கு. சென்டர் டாட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய ப்ளவுஸ் ஓப்பன் இருக்கு இல்லையா, இங்கே இருந்து சென்டர் டாட்டை வந்து நம்ம எங்கே பிடிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த அளவு தான் வந்து நம்மளுடைய சென்டர் டாட்டோடைய டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது என்னுடைய 4.25 சென்டர் டாட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த சென்டர் டாட் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து நீங்கள் சென்டர் டாட்டோட ஹைட் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் சென்டர் டாட்டோட வித்து இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இங்கேருந்து இந்த பக்கம் 1.25 இன்ச்சு. ஓகேங்களா?
அடுத்து வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டாட்டோட கேப் ஃப்ரம் சென்டர் டாட் அப்படின்னா இந்த சென்டர் டாட்லேருந்து இந்த டாட்டோட கேப் எவ்வளோ இருக்கணும், அதே போல் இதோட தேர்ட் டாட்டோட கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர் டாட்டோட ஹைட் வந்து வரைஞ்சிருவோம். வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே இருந்து நான் இங்கேருந்து 1.25 போட்டிருக்கேன். இது வந்து ப்ளவுஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 34 சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம 32 அண்ட் 34 சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் 1.25 இன்ச் போட்டுக்கலாம். இந்த சென்டர் டாட்டோட கேப்பு அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, ரொம்ப வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்காது, உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீட் லுக்காக இருக்கும். அது எப்படி எடுக்கணும்னா, சென்டர் டாட்டோட ஹைட் இருக்கு இல்லையா, அதோட எட்ஜில் இங்கே இருந்து மேலே ஒரு 1.25 இன்ச் எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்துட்டு இந்த பக்கத்தில் இருந்து 1.25 இன்ச்சு, அதே போல் இங்கேருந்து 1.25 இன்ச். ஓகேங்களா? இதுதான் அதோடைய கேப்பு. ஸோ நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு முக்கோண வடிவில் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த டாட் வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இதை நீங்கள் சென்டர் எடுக்கணும். நெக்குலேருந்து உங்களுக்கு இங்கே வந்து சென்டர் எடுக்கணும். அதே போல் இங்கேருந்து இந்த ஆம்ஹோல் சென்டர். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து தேர்ட் டாட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் 2 இன்ச்சும் இங்கே 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சென்டர் டாட் மார்க் பண்ணி நீங்கள் வந்து வரைஞ்சிட்றீங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பட்டிக்காக இட விடணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் மெஷர்மெண்ட்டு. ஸோ கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதே சைடுக்கு வந்து இதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ இங்கேருந்து இங்கே 2.5 இன்ச் மார்க் பண்ணி நான் அந்த கோடு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதே நீங்கள் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே 1.5 இன்ச் வச்சா போதும், இங்கே வந்து 2 இன்ச் வச்சா போதும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். இனி வர்ற வீடியோவில் வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சாரி, பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது, மன்னிச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.